கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைச்ச தேவன் உங்களோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. உங்களை கரம் பிடிச்ச தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். சந்தோஷமாயிருங்க. தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட கர்த்தர் கடைசி வரை நடத்துவார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறாரு. கவனித்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை குறித்து கலங்குவது உண்டு. அநேக தகப்பன்மார்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுவதுண்டு. அந்த வேதனைகள் உங்களுக்கு மாற வேண்டுமா? ஒருவேளை உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் திருமணம் முடித்த பிற்பாடு ஒரு 100க்கு 100 நல்ல ஒரு வாழ்க்கை அமையாமல் இருந்திருக்கலாம், நினச்ச மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம், அன்பு செலுத்தாத சில இடங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம். இந்த இதயத்தை மாற்றி அமைக்கிற கர்த்தர் கெட்டவனாக நல்லவனாக மாற்றுவார். சகைவே மாற்றினார் அல்லவா? சவுலை பவுலா மாற்றினார் அல்லவா? அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சில கல்லான இருதயங்கள், கடினமான இருதயங்கள், முரட்டாட்டமான இருதயங்களை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிற இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம். அப்பப்போ மாறும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ஒரு கெட்டவனாக நீங்கள் பார்க்காதீங்க. கெட்டவனாக நல்லவனாக பாருங்கள், நல்லவனாக மாறிடுவான். அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக பாருங்கள், கெட்ட பிள்ளைகளாக பார்க்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அதாவது சமாதானத்தை காண்பாய். சமாதானம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு அந்த பிள்ளையை அன்பாக சமாதானமாக வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி வராது தகப்பன்மார்களுக்கு. ஆனால் இந்த சமாதானம் என்பது முக்கியம். பணத்தை காட்டிலும் சமாதானம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. மலேசிய தேசங்களில் பார்த்துக்கொள்ளுங்க, இங்கே நம்ம எல்லோரும் சோத்திரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அங்கே சமாதானம் நல்லா இருக்கீங்களா அப்படின்வாங்க. மலேசியா தேசத்தில் பூரா எல்லாருமே என்ன செய்வாங்க, சமாதானம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பேசும்போது வீட்டுக்குள்ளே சமாதானம் வந்துடும். ஏன்னா இந்த சமாதானம் இயேசு எப்படி நம்மளுக்கு கொடுத்தாரு தெரியுமா? இந்த சமாதானம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு தெரியுமா? இயேசு சமாதானத்தை எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின்னு போட்டு. கொலோசியர் 1:20. இப்போ சமாதானம் இயேசு எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா, இரத்தத்தை சிந்தி கொடுத்துருக்கிறார். இரத்தத்தை சிந்தி கொடுத்த அந்த சமாதானம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அது நிலைத்திருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கட்டி கொடுத்த இடத்துல உங்கள் மகளுக்கும் மருமகனுக்கும் அடிக்கடி சண்டை வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவங்களுக்குள்ளே கல்யாணம் முடித்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். ஜெபத்தில் என் மகளையும் என் மருமகனையும் இயேசுவை இரத்தத்துக்குள்ளே மறைக்கிறேன். கொலோசியர் 1:20 படி இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பாருங்கள். அனுதினமும் ஜெபத்தில் அவர்கள் சமாதானமே மாறி விடுவார்கள். எல்லாமே வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அவர் சமாதானம் எப்படி கொடுத்தாருன்னா ரத்தத்தை சிந்தி கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த இப்படி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. உங்கள் பிள்ளைங்க சமாதானமாக இருப்பார்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே,
உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வெற்றி வேந்தனை உம்மை துதிக்கிறேன். விடுதலையின் நாயகரை உம்மை துதிக்கிறேன். கரம் பிடித்தவரை உம்மை துதிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை உம்மை துதிக்கிறேன். ஜீவாதிபதியை உம்மை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேளையில் உம்முடைய மகிமையின் கரம் கூட இருப்பதாக, உம்முடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக, உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. அப்பா, பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கும்படி அநேக தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா.